ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி, தெய்வ தத்துவம் தொகுப்பு, 302வது தலைப்பு. ஈசனன்றி இயற்கை இயங்குமா? இதோ நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனையை பார்த்தவுடன் இதை பண்ணின ஒருத்தன் இருக்க வேண்டுமென்று தீர்மானிக்கிறீர்கள். அதோ அங்கே, இதோ மரத்தால் ஆனதுதான். ஆனது என்ன? மரத்திலிருந்தே விழுந்ததுதான். ஒரு கிளை கிடக்கிறது. அதை பார்த்தவுடன் ஒரு தச்சன் பண்ணியிருப்பதாக யாரும் நினைப்பதில்லை. ஏன்? இந்த மனையை ஒரு சீராக, ரெக்டாங்கிளாக, நீள் சதுரமாக இழைத்திருக்கிறது. பூமியின் தூசு தும்பு படாதபடி, பூச்சி ஒட்டு ஏறாதபடி இதிலே கீழே கட்டைகள் அடித்திருக்கிறது. இம்மாதிரி இதிலே ஒரு ஒழுங்கு ஏற்பட்டிருப்பதாலும், உட்கார உபயோகமாகணும் என்ற பர்பஸில், நோக்கத்தில் இந்த மனையில் இந்த ஒழுங்கை உண்டாக்கியிருப்பதாலும் இதற்கு ஒரு கர்த்தா இருக்கணும் என்று முடிவு செய்கிறோம். ஜடமான ஒரு மர பீஸ் தானாக தன்னை ரெக்டாங்கிளாக இழைத்து கொண்டு, கட்டையடித்து கொண்டு மனுஷால் உட்காரணும் என்ற பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும்படியாக, நோக்கத்தை நிறைவேற்றுவதாக ரூபம் கொள்ள முடியாது என்பதால், புத்தியுள்ள ஒரு ஜீவன்தான் இதை செய்திருக்கணும் என்று தீர்மானிக்கிறோம். அங்கே கிடக்கிற கிளையோ முண்டும் முடிச்சுமாக இருக்கிறது. இந்த மனையில் இருக்கிற ஆர்டர் அதில் இல்லை. அது எந்த பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்ணவும் இல்லை. ஆகையால் அதிலே ஒரு ஜீவனின் புத்தி விலாசத்தை நாம் நினைப்பதில்லை. அந்த மரத்துக்கு அடியிலே மாவடு அது பாட்டுக்கு ஆர்டரும் இல்லாமல் பர்பஸும் இல்லாமல் உதிர்ந்து கிடந்தால் யாரோ அதை கொட்டினதாக நாம் நினைப்பதில்லை. தானே விழுந்திருக்கிறது என்றே புரிந்து கொள்கிறோம். அதுவே அந்த மாவுடுவையெல்லாம் அங்கே குவித்து வைத்திருந்தால், குவிப்பு என்ற ஆர்டரில் மாவடுக்களை அமைத்த ஒருவன் இருந்தாகணும். அவன் அதை வீட்டுக்கு கொண்டு போவது, அல்லது விலைக்கு விற்பது, அல்லது ஃப்ரீயாக விநியோகிப்பது என்ற ஏதோ ஒரு பர்பஸுக்காகத்தான் குவித்திருக்க வேண்டுமென்று தீர்மானிக்கிறோம். ஆர்டர் இல்லாமலே கூட பர்பஸ் இருப்பதுண்டு. ஒரு வீட்டில் துணிமணி, பாத்திரம், பண்டம், புஸ்தகம், கிஸ்தகம் எல்லாவற்றையும் வாரி இறைத்து ஒரே டிஸார்டராக இருந்தாலும் திருடிவிட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டும் என்ற பர்பஸுக்காக திருடர்கள் இப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறோம். மொத்தத்தில் ஆர்டரோ பர்பஸோ இரண்டுமே இருந்துவிட்டால் அது புத்தியுள்ள ஒரு ஜீவசக்தி பண்ணின காரியம், ஜடமே பண்ணிக்கொண்டதில்லை என்று அனுமானம் செய்கிறோம். இப்போது யாரும் பண்ணினதாக தோன்றாத அந்த கிளை, அதற்கு மூலமான தாவர வர்க்கம் பற்றி கொஞ்சம் ஆலோசிக்கலாம். முண்டும் முடிச்சுமாயிருக்கிற அந்த கிளைக்குள் நமக்குள் இரத்த குழாய் ஓடுகிற மாதிரி, பூமிக்குள் இருந்து ஜலத்தை உறிந்து எடுத்து கொண்டு போகிற அதிநுட்பமான குழாய்கள் ஆச்சரியமான ஒழுங்கோடு, அதாவது ஆர்டரோடு, நேற்றைக்கு அது மரத்தில் அங்கமாயிருந்த வரையில் வேலை பண்ணி கொண்டிருந்தன. மரம் வளர வேண்டும் என்ற பர்பஸுக்காக இந்த முண்டு முடிச்சிலே சில்க் மாதிரி துளிர் உண்டாகிறது. இலையில் ஓடுகிற நரம்புகளில் எத்தனையோ ஆர்டர். அது குளோரோஃபில் என்கிற பச்சையான ஜீவசத்தை உண்டு பண்ணும் பர்பஸையும் சர்வ் பண்ணுகிறது. முண்டு முடிச்சிலேதான் பரம மிருதுவான புஷ்பம் உண்டாகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.